السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ويل يومئذ للمكذبين. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ثلاثة لا يدخلون الجنة: الشيخ الزاني والإمام الكذاب والعائل، أو كما قال عليه الصلاة والسلام. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அருட்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பொய்யர்களை குறித்து பொய் மூட்டைகளையும் அவதூறுகளையும் உண்மைக்கு புறம்பான செய்திகளையும் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த கயவர்கள் குறித்து எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கிறான். அல் குர்ஆனிலே சூரா அல் முர்சலாத் என்ற அந்த சூரா இருக்கிறது. அந்த சூராவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10 இடங்களில் வயலுன் யௌமஇதில் லில் முகذிபீன், அந்நாளில் நமது அத்தாட்சிகளை மறுக்கக்கூடிய பொய்யர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று வயலுன் யௌமஇதில் லில் முகذிபீன், வயலுன் யௌமஇதில் லில் முகذிபீன் என்று 10 இடங்கள்ல சூரத்துல் முர்சலாத் என்ற அந்த சூராவிலே அல்லாஹ் பேசுகிறான். மறுமை சம்பந்தமாக பேசுகிறான், கியாமத் நாள் சம்பந்தமாக பேசுகிறான். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் பேசிவிட்டு அந்த பேச்சுக்களை, அந்த செய்திகளை, இறைவனுடைய அத்தாட்சிகளை மறுக்கக்கூடிய, பொய்ப்பிக்கக்கூடிய பொய்யர்களை எச்சரிக்கை செய்கிறான். வயல், அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். வயலுன் யௌமஇதில் லில் முகذிபீன், அன்றைய தினத்தில் பொய்யர்களுக்கு கேடு உண்டாகட்டும். இப்படி 10 இடங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். சூரத்து தூர் என்ற அந்த சூரா இருக்கிறது. அதுல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுன் யௌமஇதில் லில் முகذிபீன், அன்றைய தினத்தில் பொய்யர்களுக்கு கேடு உண்டாகட்டும், பொய்யர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து தூர்ல பேசுறான். சூரத்துல் முத்தஃபிஃபீன், வயலுல் லில் முத்தஃபிஃபீன் என்ற அந்த சூரா இருக்கிறது. அந்த சூராவிலும் ஒரு தடவை வயலுன் யௌமஇதில் லில் முகذிபீன், பொய்யர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். இப்படி வயலுன் யௌமஇதில் லில் முகذிபீன் என்று
13 இடங்கள்ல அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். சூரத்துல் முர்சலாத் என்ற அந்த சூறாவில் மாத்திரம் 10 தடவை பொய்யர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ். இந்த பொய் என்பது எப்படிப்பட்ட பாவம் என்று சொன்னால், இஸ்லாத்திலே பெரும் பாவங்களில் ஒரு பாவமாக இஸ்லாம் பொய்யை வைத்திருக்கிறது. அப்ப பொய் என்பது இஸ்லாத்தை பொறுத்த அளவுல மன்னிக்க முடியாத மிகப்பெரிய பாவம். பொய் சம்பந்தமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆன்ல 251 இடங்கள்ல பேசுகிறான் பொய் சம்பந்தமாக. அல் முகத்திபீன் பொய்யர்கள் என்று 7 இடங்கள்ல பேசுறான். அல் கத்தாபூன் அதுவும் பொய்யர்கள் தான், 3 இடங்கள்ல பேசுறான். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொய் சம்பந்தமாக அல் குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அந்த பொய்யர்கள் குறித்து அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி இருக்கிறது, பொய் பேசக்கூடிய அந்த கயவர்கள் குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் அப்படின்னா, சூரத்து ஆல இம்ரான், அந்த ஆல இம்ரான் என்ற அந்த சூறாவில் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, ஃபனஜஅல் லஅனத்தல்லாஹி அலல் காதிபீன், அல்லாஹ்வுடைய லானத்து சாபம். லானத்துனா சைத்தானை அல்லாஹ் எப்படி சபிச்சிருக்கிறான், அல்லாஹ்வுடைய அந்த சாபம் சைத்தானுக்கு எப்படி இறங்கி இருக்கிறது, அதே சாபம் இந்த உலகத்தில் எவன் பொய் பேசி திரிகிறானோ அந்த பொய்யர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படட்டும். அல்லாஹ் பேசுறான். அப்ப பொய் என்பது பெரும் பாவம். அந்த பெரும் பாவிகளுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்லை, பொய்யர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத், அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டு விட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதியிட்டு அறுதியிட்டு பேசுகிறான். கண்ணியமிக்கவர்களே, இந்த பொய்யர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இந்த உலகத்திலும் கிடைக்கும், செத்த பிறகு கபர்ஸ்தான்லையும் கிடைக்கும், நாளை மறு உலகத்திலும் கிடைக்கும். பொய்யர்களுக்கு தண்டனை எப்படி கிடைக்கும்? இந்த உலகத்திலேயே அல்லாஹ் கொடுப்பான். செத்த பிறகு மண்ணறையில் கொடுப்பான். மண்ணறையிலிருந்து எழுப்பப்பட்ட பிறகு மஹ்ஷர் மைதானத்தில் நரகத்தில் போட்டு அல்லாஹ் மிதிப்பான். அவ்வளவு பெரிய ஒரு பாவம். கண்ணியமிக்கவர்களே, பொய் பேசக்கூடியவன் அவனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? அவனுடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. ஒண்ணு, அல்லாஹ் அபயத்தை அவனுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விடுவான். அம்னு நிம்மதியை அல்லாஹ் அவனுடைய உள்ளத்திலிருந்து படித்து விடுவான். இரண்டாவது, இந்த பொய் பேசி திரியக்கூடிய அந்த கயவர்கள், அவர்களுக்கு உடல் ராகத்து ஏற்படாது, உடல் ராகத்தா இருக்காது. இரண்டாவது, மூணாவது, மன நிம்மதி இருக்காது. இந்த உலகத்தில் பொய்யர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை என்னது? இந்த 3 தண்டனை. அவன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, உருப்பட மாட்டான், உடல் சுகம் இருக்காது, அழிஞ்சு போவான், மன அமைதி இருக்காது, மன அழுத்தத்தால செத்தே போவான். நான் சொல்லல, அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்றான். சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு நோய் இருக்கிறது. உள்ளத்தில் நோய் என்னது? மனநோய். புறநோய நாம நிவர்த்தி பண்ணிடலாம். இந்த மனநோய் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மனநோயை
அல்லாஹ் நினைச்சா தான் நிவர்த்தி பண்ண முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவுல சொல்றான், ஃபீ குலூபிஹிம் மரதுன். அந்த முனாஃபிகீன்கள், அந்த காஃபிர்கள், இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா. அல்லாஹ் இன்னும் அந்த நோயை அவர்களுக்கு அதிகப்படுத்தி விட்டான். இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சியை கண்டு, இஸ்லாத்தினுடைய எழுச்சியை கண்டு ஒரு முஸ்லிமை பார்த்தா வயிறு எரிதா இல்லையா? பாசிசவாதிகளுக்கு வயிறு எரிகிறது. இது வயிறு எரிச்சல் அல்ல, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை. மன எரிஞ்சி சாyu போறான் இல்லையா? மன நொந்து செத்து செத்து இந்த உலகத்தில் வாழுகிறான். இஸ்லாமியர்களை சக மனிதனாக்க, இஸ்லாமியர்களை ஒரு சக உயிராக்க, ஒரு சக மனித குடும்பமாக்க பார்க்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இஸ்லாத்தியையும் இஸ்லாமியர்களையும் எதிரிகளாக பார்க்கக்கூடிய அந்த பார்வையாளர்கள், அந்த பாசிசவாதிகள் நம்மளை பார்த்து எரிஞ்சு எரிஞ்சு சாவுறான் அப்படின்னா இதற்கு யார் காரணம்? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஃபீ குலூபிஹிம் மரதுன். அவர்களுடைய உள்ளங்கள்ல நோய் இருக்கிறது. அப்ப மனநோய், உள்ள நோய். ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா. அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நோயை அதிகப்படுத்துவான். இன்னும் எரிஞ்சு எரிஞ்சு சாவான். நம்மளை பார்த்து, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை பார்த்து எரிந்து எரிந்து சாவுறதுக்கு அல்லாஹ் வழி ஏற்படுத்துறான். வலகும் அதாபுன் அலீம் பிமா கானூ யக்திபூன். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் பொய்யர்களாக இருந்ததின் காரணமாக அந்த பொய்யர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. மறு உலகத்தில் வேதனை இருக்குது. இந்த உலகத்தில் அல்லாஹ் மனநோயை கொடுப்பான். பித்து பிடிஞ்சு போய் அலைவான், மனநோயாளியா அலைவான். அந்த நோயை இன்னும் அதிகப்படுத்துவான். அல்லாஹ் விட மாட்டான், மறுமையில கொல்லுவான். வலகும் அதாபுன் அலீம். கடுமையான வேதனை அவர்களுக்கு இருக்கிறது. என்ன காரணம்? பிமா கானூ யக்திபூன். அவர்கள் பொய்யர்களாக இருந்ததின் காரணமாக. கண்ணியமிக்கவளை சிரித்து பாருங்கள். அப்ப பொய்யர்கள், இஸ்லாத்தின் மீது சேற்றை வாரி வீசக்கூடிய பொய்யர்கள், இஸ்லாமியர்களின் மீது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடக்கூடிய அந்த கயவர்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். கண்ணியமிக்கவர்களே, அபுல் ஹௌரா அஸ்ஸஅதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன், அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஹசன் அவர்களிடத்துல நான் கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னா, நீங்கள் உங்களது பாட்டனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஏதேனும் ஒரு செய்தியை நீங்கள் மனனம் செய்திருக்கிறீர்களா என்று நான் கேட்ட பொழுது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஆமா நாம மனனம் செஞ்சிருக்கிறேன் ஒரு செய்தியை. எனது பாட்டனார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னாங்க. என்ன செய்தி அப்படின்னா, த மா யுரீபுக இலா மா லா யுரீபுக. உனக்கு ஒன்று சந்தேகம் வருது அப்படின்னா அந்த சந்தேக பார்வையை, எதிலே சந்தேகம் வரவில்லையோ அதோடு நீ சேர்த்து விடு. சந்தேகம் வந்துருச்சா ஒதுங்கிடு. சந்தேகம் இல்லாத விஷயத்தில் எப்படி நடக்கிறாயோ அதே போன்று நீ நடந்து விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, உண்மை பேசுவது அது மனதுக்கு அமைதியை கொடுக்கிறது. வ இன்னல் கிذப ரைபத்துன். பொய் பேசுவது மனசுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா சந்தேகத்தை ஏற்படுத்தி வைக்கிறது.
மனசுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி வைக்கிறது, மனசுக்கு கலக்கத்தை கொடுக்கிறது, மனசுக்கு நெருக்கடியை கொடுக்குது. கண்ணியமிக்கவர்களே, அப்போ பொய் பேசுகின்ற பொழுது மன நெருக்கடி, மன அழுத்தம் ஏற்படுகிறது. பொய் பேசுகின்ற பொழுது மனசிலிருந்து அல்லாஹ் நிம்மதியை பருத்தி விடுகிறான். இந்த செய்தியை எனது பாட்டனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து கேட்டிருக்கிறேன் அப்படின்னு இந்த செய்தியை சொல்லுவான். கண்ணியமிக்கவர்களே, இந்த பொய் பேசுறானா இல்லையா? பொய் பேசக்கூடியவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அபிவிருத்தியை எடுத்து விடுவான். ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பெற்றோருக்கு நன்மை புரிவது, எவர் நன்மை புரிகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஆயுளை அதிகப்படுத்துவான். ஒன்னாச்சா, துஆ செய்வது அல்லாஹ் விதியை மாற்றி எழுதுவான். மூன்றாவது, எவன் பொய் பேசுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத்தை நீக்கி விடுவான். அப்போ பொய்யர்களுடைய வாழ்க்கையில் அபிவிருத்தியும் ஏற்படாது. இஸ்லாம் சொல்லி காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்களா இல்லையா? 2 பேர் வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க. அந்த வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற அந்த 2 சாரார் அந்த இடத்திலிருந்து பிரியாத வரைக்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. வியாபாரத்தை தொடர்வதற்கு உரிமை இருக்கிறது, வியாபாரத்தை முறிப்பதற்கு உரிமை இருக்கிறது. அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்த 2 பேரும் வியாபாரத்தில் உண்மையை பேசினால், வெளிப்படையாக நடந்து கொண்டால் அவ்விருவர்களுடைய வியாபாரத்தை அல்லாஹ் பரக்கத் செய்வான். அந்த 2 பேரும் ஒருத்தனை ஆட்டை போடுன்னு நினைக்கிறான், ஒருத்தனை ஏமாத்து நினைக்கிறான். அப்படி நினைச்சு வியாபாரத்தில் ஈடுபட்டால், அவர்கள் சில விஷயங்களை மறைத்தால், அவர்கள் பொய்யாக நடந்து கொண்டால் அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை அழித்து விடுவான், பரக்கத்தை நீக்கி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப பொய் என்பது அது அபிவிருத்தியை நீக்கி விடுகிறது. பொய்யர்கள், எத்தனை பொய்யர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வெளிப்படையா நல்லா இருக்கலாம், அவர்களுடைய அந்தப்புற வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள், அவர்களுடைய அந்த வாழ்க்கையில அபிவிருத்தி என்பதே இருக்காது. இன்னொரு ஹதீஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் பொய் பேசினாம்னா அவனிடம் இருக்கக்கூடிய வானவர் 1 மைல் தொலைவு தூரைக்கும் எட்டி போயிறார். எப்படின்னா பொய்யினுடைய நாத்தத்தை தாங்க முடியாம வானவர் என்ன செய்யறாரு, இந்த பொய்யரிடம் இருந்து அந்த வானவர் 1 மைல் தொலைவுக்கு சென்று விடுகிறார். நல்ல பல்ல தேப்பான், 5 நாளைக்கு நல்ல பல்ல தேப்பான், பேசினா வாய் வாட வரும். அது வாய் வாட அல்ல, சில பொய்யர்கள் பொய்களை பேசுகின்ற பொழுது பல்ல விளக்குனாலும் நாத்தம் ஏற்படும் என்று சொன்னால், பொய்யின் மூலமாக, அந்த பொய் பேச்சின் மூலமாக வாயிலிருந்து துர்வாடை ஏற்படும். அந்த துர்வாடையை கண்டு வானவர்கள் கூட ஒதுக்கி விடுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பார்கள். பொய்யன் பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டான், மக்கள் பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டான். இந்த பொய் பேசுறான் அப்படின்னா அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுக்க மாட்டான். பொய் பேசலனா கூட அல்லாஹ் ஹிதாயத் கொடுப்பான். வாழ்க்கை முழுவதும் பொய்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொய்யர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்குமா? பொய்யர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்காது. சூரத்து காஃபிர்ல அல்லாஹ் பேசுறான், இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கzzா. பொய்யையே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பொய்யனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை காட்ட மாட்டான், அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்காது. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்காது. அப்ப அல்லாஹ்வுடைய சாபம் தான் ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வும் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன், பொய் பேசுவதையும் எச்சரிக்கை செய்கிறேன்,
ஏனென்று சொன்னால் பொய் பேசுவது பாவத்தின் பக்கம் இழுத்து கொண்டு சென்று விடுகிறது. பாவம் என்பது நரகத்திற்கு இழுத்து கொண்டு போய் சென்று விடுகிறது. அப்ப பொய்யர்கள் யாரு? அல்லாஹ்வுடைய லானத் அவர்கள் மீது ஏற்படுகிறது. அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்காது. அவனுக்கு என்ன கிடைக்கும்? நரகம்தான் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, அதிலும் 3 பொய்யர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். 3 பொய்யர்கள். உலகத்தில் நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான பொய்யர்கள் இருந்தாலும் கூட அந்த பொய்யர்களில் ஹதீஸில் இடம்பெற்ற அந்த பொய்யர்கள் 3 பொய்யர்கள். அதுல ஒருத்தர் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 பொய்யர்கள் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா. அந்த பொய்யர்களிடத்துல நாளை மறுமையில அல்லாஹ் அவர்களிடத்துல பேசவே மாட்டான். ஒன்னாச்சு. வலா யுஸக்கீஹிம். அந்த பொய்யர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான். சில பேர் நன்மையும் செஞ்சிருப்பான், பாவமும் செஞ்சிருப்பான். அங்க போய் அல்லாஹ்விடத்துல இறக்கப்பட்டு அவனுடைய அந்த பாவத்தை எல்லாம் கழுகி அவனை சுத்தப்படுத்தி சொர்க்கத்துல போய் நுழைவான். இந்த வாழ்க்கை முழுவதும் பொய் பேசி திரியக்கூடிய இந்த கயவர்கள், இவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான். இரண்டாவது, வலா யன்துரு இலைஹிம். அவர்களை கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான். அல்லாஹ் முறைச்சு பார்த்தோம்னா அவனால தகுமா? அல்லாஹ் அவர்களை கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான். நாலாவது என்ன அப்படின்னா, வலகும் அதாபுன் அலீம். நோவினை தரக்கூடிய கடுமையான வேதனை அவர்களுக்கு இருக்குது. எத்தனையோ பொய்யர்கள் இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல 3 பொய்யர்களை, முக்கியமான 3 பொய்யர்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. ஒன்னு யார் அப்படின்னா, ஷைஹுன் ஜானின். விபச்சாரம் செய்யக்கூடிய கிழவன். அதாவது அதுக்காக குமரம் விபச்சாரம் செய்யலாம் அப்படி கிடையாது. ஒரு வாலிபன் கூட அவனுக்கு ரத்த ஓட்டம் இருக்குது, நல்ல ஆஜான் பகவானா இருக்கிறான், அவன் கூட ஈடுபடுவது மரண தண்டனை. அவன் ஈடுபடுறதை விட நாளைக்கு சாவ போற கிழவன் அடிச்சா விழுந்துருவான், செத்துருவான், நடக்க முடியாம கண் பார்வையெல்லாம் போய் கம்ப ஊனிட்டு நடக்கக்கூடிய கிழவன் விபச்சாரம் செஞ்சா எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், இந்த பாவி அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். இவன் ஒருத்தன். இரண்டாவது, வாயிலும் முஸ்தக்பிரன். பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. ஒரு பணக்காரன் பெருமை அடிக்க கூடாது, அடிச்சா கூட நியாயம் இருக்கிறது. ஒண்ணுமே கையில காசு கிடையாது, சாப்பாடுக்கு வழி இல்ல, வக்கத்து போய் இருக்கிறான். அவன்கிட்ட பார்த்தா பெருமையை பச்சை பார்த்தா எப்பா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாயிலும் முஸ்தக்பிரன். பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. அதுக்காக பணக்காரன் பெருமை அடிக்கலாம் அப்படி கிடையாது. மூன்றாவது யார் அப்படின்னா, மலிக்குன் கர்தாபன். பொய் பேசக்கூடிய ஆட்சியாளன். இன்னைக்கு ஆட்சி எப்படி பிடிக்கிறான்? பொய்களை பேசி. கண்ணியமிக்கவர்களே, பொய் என்பது 3 கட்டத்தில் பேசலாம். இஸ்லாம் அனுமதிக்கிறார். 3 கட்டத்தில் பேசலாம். ஒன்று, போர்க்களத்தில் பொய் பேசலாம். இரண்டாவது, ஒரு குடும்பத்தை இணைப்பதற்காக கணவன் மனைவியை திருப்திப்படுத்த, மனைவி கணவனை திருப்திப்படுத்த, கணவனும் மனைவியும் சேருவதற்காக பொய் பேசலாம். ஒரு குடும்பத்தை இணைப்பதற்காக பொய் பேசலாம். இஸ்லாம் அனுமதி தருகிறது. மனைவிட்டு அழகா பொய் பேசலாம், அவள் சந்தோஷப்படுவதாக இருந்தால். மூன்றாவது, 2 பிரிவினர் மோதிக் கொள்கிறார்கள், அவர்களை ஒன்றிணைப்பதற்காக பொய் பேசலாம். இந்த 3க்கு தான் இஸ்லாம் அனுமதி தருகிறது. 2 சாராரு, 2 பிரிவினர், அல்லது 2 மதக்காரர்கள், 2 சாதிக்காரர்கள், 2 குடும்பத்துக்காரர்கள் மோதிக் கொள்றாங்க. அப்படிங்கும் பொழுது 2 பேரையும் இணைப்பதற்காக என்ன செய்யலாம்? நீ ஏன் போய் அவனை பத்தி சண்டை போடுத? உன்னை பத்தி எவ்வளவு புகழ்ந்து பேசினா, எவ்வளவு பாசமா இருக்கிறான், நீ சொல்லி பாருங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சிருவான். கட்டி பிடிச்சி உருள மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். அப்ப சேர்ப்பதற்காக, நல்லிணக்கத்திற்காக போய் பேசலாம்.
நான் இன்னைக்கு அயோக்கியர்கள் பொய் பேசுறத பார்க்கணும், இஸ்லாமியர்களையும் இஸ்லாம் அல்லாதவர்களையும் பிளவுவாத அரசியலுக்காக வேண்டி அயோக்கியர்கள் பொய் பேசுறான். பிரிவினை ஏற்படுத்துவதற்காக பொய் பேசுகிறார்கள். ஆட்சியை தக்க வைப்பதற்காக, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக உள்ளூர்ல இருந்து உலக வரைக்கும் இப்படிதான் அரசியல் நடக்குது. பேசுறதெல்லாம் பொய். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியான குறிப்பிட்டார்கள். எத்தனையோ அயோக்கிய பொய்யர்கள் இருந்தாலும் கூட இந்த 3 பொய்யர்கள் வரலாற்றில் இடம்பெற்றார்கள் என்று சொன்னால், இரத்தாரை சிந்தி மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய மக்களை பிளவுபடுத்தி, பிளவுவாத அரசியல் ஈடுபட்டு பிரிவினையை ஏற்படுத்தி பொய்களை பேசுறான். அல்லாஹ்வுக்கே பொருந்தாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலிக்குன் கத்தா, பொய் பேசக்கூடிய ஆட்சியாளன், இவனுக்கு கடுமையான தண்டனை இருக்குது. செத்த பிறகு அவனுக்கு தண்டனை இருக்குது. மன்னரையிலும் தண்டனை இருக்கிறது, மறுமையிலும் தண்டனை இருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, இந்த பொய்யனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுகு தொழுது முடிச்ச பிறகு சஹாபாக்கள்கிட்ட கேட்பான், யாராவது கனவு கண்டீங்களான்னு கேட்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பது வழக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தான் கண்ட கனவை அந்த மஜ்லிஸில் சொல்றான். இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் நம்பர் 6096 7047. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், அது நீண்ட நெடிய ஒரு ஹதீஸ். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நேற்று இரவு நான் தூங்கிட்டு இருந்தேன், 2 பேர் என்னிடத்தில் வந்தாங்க. அப்போ 2 பேர் என்னிடத்தில் வந்து என்னை தட்டி எழுப்பி என்னை அழைத்து செல்கிறார்கள். பல காட்சிகளை நான் கண்டேன், பல காட்சிகளை அவர்களிடத்திலே காட்டுகிறார்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு வஹீதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கனவு என்னது? வஹீதான், அதுவும் இஸ்லாம் தான். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தரை பத்தி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, என்னை 2 வானவர்கள் என்னை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். ஒரு மனுஷன் அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, மல்லாக்க படுத்து கிடக்கிறான். இப்படி மல்லாக்க படுத்து கிடக்கக்கூடிய அந்த மனுஷன் இடத்துல என்னை அழைத்து சென்றார்கள். அவனுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறார், ஒரு ஆள் நிற்கிறார். அவருடைய கையில என்ன இருக்கு அப்படின்னா, இரும்பு கொக்கி, கடுமையான கூர்மையான இரும்பு கொக்கி இருக்கிறது. அந்த இரும்பு கொக்கியை என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த முகத்தினுடைய ஒரு பகுதி இருக்கதா இல்லையா, முகத்தினுடைய ஒரு பகுதியை அந்த கொக்கியை போட்டு இழுக்கிறார். அப்படி அந்த கொக்கியை போட்டு இழுப்பதின் மூலமாக அந்த முகம் என்ன செஞ்சிருது அப்படின்னா, அப்படியே பரண்டி கொண்டு சதைகள் இல்லாமல் ஆகிவிடுகிறது. 2வது கொக்கியை போடுதார். எதுல போடுதார் அப்படின்னா, மூக்கினுடைய துவாரத்தில் கொக்கியை போட்டு அந்த முகத்தை அப்படியே பரண்டார், முகத்தை பரண்டி இழுக்கிறார். 3வது தடவை கொக்கியை போடுதாரு, கண்ணு ஓட்டையில போட்டு அந்த முகத்தினுடைய ஒரு பகுதி, வலது பகுதின்னு வச்சுக்கிடுங்க, அந்த வலது பகுதியை அப்படியே பிடிச்சி இழுக்கிறார். இந்த ஒரு பகுதி காணாம போயிருது, வலது பகுதி முகத்தினுடைய இந்த ஒரு பகுதி காணாம போயிருது. திரும்ப அவர் என்ன செய்யறார், அவர் தான் வானவர், திரும்ப என்ன செய்யறாரு, அடுத்த பகுதியும் இப்படி செய்யறார், இடது பகுதியை இப்படி போட்டு இழுக்கிறார். இப்ப இடது பகுதிக்கு அவர் வருகின்ற பொழுது வலது பகுதி சரியாகி விடுகிறது. இடது பகுதியை முடிஞ்ச பிறகு வலது பகுதிக்கு வர்றாரு, இடது பகுதி சரியாகிறது. இப்படியே செஞ்சிட்டு இருக்கிறாரு. இது எது வரைக்கும் நடக்கும்னா, கியாமத் நாள் வரைக்கும் நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு கண்டு இறந்து போய் 14ஆம் நூற்றாண்டுகளை கடந்து விட்டது. இன்னும் அந்த அயோக்கியனுக்கு இந்த வேதனை நடந்து கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், ஃபயுஸ்னவு பிஹி இலா யௌமில் கியாமா, இந்த வேதனை கியாமத் நாள் வரைக்கும், உலகம் எப்போ அழின்னு சொல்ல முடியாது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறான், அந்த வானவர்கிட்ட கேட்கிறான், இந்த மனுஷன் ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுதான், இவன் யாரு என்று கேட்ட பொழுது அந்த வானவர்கள் சொல்றாங்க, இவன் தான் பொய்யன். பொய்யனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இவன் தான் ஃபக்கல்லாபுன்,
இவன் பொய்யன். எப்படிப்பட்ட பொய்யன் தெரியுமா? ஒரு பொய்யை பேசி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்திலையும் பரப்பிடுவான். இந்தியாவில் ஆட்சியாளர்கள் பரப்புறானா இல்லையா? அவுரங்கசீப் மாட்டுக்கறியை சாப்பிட்டாரு, நம்ம ஊடுருவல்காரர்கள், இப்படி ஆட்சியாளர்கள் சொல்லக்கூடிய அந்த பொய்களை பாருங்க. இந்த பொய்யர்களுக்கு என்ன தண்டனை? கொக்கிய வலிச்சு வானவர்கள் இழுப்பார்கள், முகத்தை அப்படியே சதையோடு இழுப்பார்கள். செத்த பிறகு கியாமத்து நாள் வரைக்கும், அவன் செத்துட்டாலும் பரவாயில்ல, கியாமத்து நாள் வரைக்கும் இந்த தண்டனை நடந்து கொண்டே இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஒரு சமுதாயத்தின் மீது அபாண்டமாக பொய் சொன்னவன் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. இந்த உலகத்திலும் அல்லாஹ் தண்டிப்பான். அவன் இறந்த பிறகும் மண்ணறையில கடுமையான தண்டனை. மண்ணறை வாழ்க்கை பத்தி நினைச்சே பார்க்க முடியாது. கபூரை அப்படியே நெருக்கம். இறந்த பிறகும் அல்லாஹ் என்ன சொல்லுவான்? மறுமையில நரகத்துல தண்டனை. ஆகவே கண்ணியமிக்கவர்களே, பொய் என்பது மிகப்பெரிய பாவம். இந்த சமுதாயத்தின் மீது, இஸ்லாத்தின் மீது பொய்யை வாரி இழைக்கக்கூடிய எத்தனை பொய்யர்கள் இருந்தாலும் 3 பொய்யர்களை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதுல ஆட்சியில் இருந்து கொண்டு பொய் பேசுறது அது மிகப்பெரியது. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அல்லாஹ் சொல்றான். எனவே இந்த பொய்யர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை காட்ட மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இவர்கள் மீது என்றென்றும் அல்லாஹ்வுடைய லானத் இறங்கட்டுமாக, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை காப்பாற்றுவானாக. வாகிர் தாவாகும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.